ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நல்ல சம்பாஷணைகள். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் நிறுவிய இன்னொரு நிறுவனம் பிக்சார் ஆகும். அனிமேஷன் வேலைகளை கம்ப்யூட்டர் உதவியுடன் செய்து தரும் நிறுவனம் அது. கம்ப்யூட்டர் நிறுவனர்களுக்கு தனி கட்டிடம், அனிமேஷன் செய்பவர்களுக்கு தனி கட்டிடம், கம்பெனி நிர்வாகிகளுக்கு தனி கட்டிடம் என 3 தனித்தனி அலுவலகங்களை கட்டுவதாக தீர்மானித்தார்கள். ஆனால் ஸ்டீவ் ஜாப்சன் எடுத்த எடுப்பிலேயே அதை நிராகரித்து விட்டார். எல்லோருக்கும் ஒரே கட்டிடம் கட்டச் சொன்னவர் அதன் மையத்தில் ஒரு காலியிடத்தையும் விடச் சொன்னார். எதற்கு இந்த காலியிடம் என்று எல்லோரும் குழம்ப, இந்த அலுவலகத்தின் முக்கியமான வேலை உரையாடல்தான். நம் ஊழியர்கள் அங்கு போய் பேசி பல முடிவுகளை எடுப்பார்கள். அது நம் வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறினாராம். பிரியமான தேவ ஜனங்களே, ஏன் தேவன் நமக்கு ஆலயத்தை தந்திருக்கிறார்? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம் என்று பவுல் கூறுகிறார். ஏன் நாம் ஆலயம் வருகிறோம்? சத்தியத்தை அறிந்து கொள்ள மாத்திரமல்ல, நல்ல ஊழிய திட்டங்களை வகுத்து ஊழியம் செய்வதற்கும் தான். அப்படியானால் நாம் ஆலயத்தில் நல்ல சம்பாஷணைகள் செய்வது அவசியமாகும். ஆரோக்கியமற்ற சம்பாஷணைகளை செய்வதனால் சபைகள் அழிந்து போகிறது. ஆரோக்கியமுள்ள சத்தியம் நிறைந்த நல்ல சம்பாஷணைகளை செய்வதால் நமது ஆவிக்குரிய வாழ்வு வளர்கின்றது, சபையும் வளர்கின்றது, சத்தியமும் பரவுகின்றது, வருகையும் விரைகின்றது. பல சமயங்களில் ஆராதனை முடிந்தவுடன் சிலர் ஏதிலும் கலந்து கொள்ளாமல் சென்று விடுகின்றனர். அதற்கு பல காரணங்களும் உண்டு. ஆனால் அப்படி செய்யாமல் சபையில் மற்றவர்களோடு கலந்து பேசினால் மனம் பொலிவு பெறும், சத்தியம் நமக்குள் வளரும். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம். தேவனே, எங்களுடைய நல்ல சம்பாஷணையினால் நமது ஊழியம் வளர்ந்து நாமம் மகிமைப்படட்டும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.